கோவிட் வேக்சினேஷன் போட ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் வேக்சினேஷன் போட்டால் இது ஆகும் அது ஆகும்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண மாதிரி பொருளை கல்பிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அந்த மித்ஸ் எல்லாம் டீபங்க் பண்ண போகிறோம். எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அதோட வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா லேட்லி என்னோட யூடியூப் காமெண்ட் செக்ஷன்லையும் சரி என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்லையும் சரி மோஸ்ட்டாக நிறைய பேர் இதை பற்றி தான் கேள்வி கேட்டுருந்தாங்க. ஸோ ஒய் நாட் இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு வீடியோவே எடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். ஸோ அதனால தான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படி ஷேர் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நான் இப்போ சொல்ல போகிற எல்லா விஷயத்தையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு போய் தெரிவிங்க. ஸோ தட் உங்களால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் பற்றி இருக்கிற மித்ஸ்லாம் டீபங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வேக்சினேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோவேக்சினே எடுத்துப்போம். கோவேக்சினில் என்ன இருக்குன்னா கொரோனா வைரஸை தான் அவங்க மைல்டு டோசேஜில் உங்கள் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்கள் உடம்புல இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அந்த வைரஸை எப்படி அட்டாக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் உடம்பு கொரோனா வைரஸ்லேருந்து அட்டாக் ஆச்சுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற ஏற்கனவே ட்ரெயின்டான ஒயிட் பிளட் செல்ஸ்லாம் ஈஸியாக அதை அட்டாக் பண்ணி தூக்கிடும். ஸோ இப்படி தான் உங்கள் உடம்பு வந்து கொரோனா வைரஸ்லேருந்து இம்யூன் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற விஷயத்தில் பாதி வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் மீதி வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நான் என்னோட வேக்சினேஷனோட ஃபர்ஸ்ட் ஷாட் லாஸ்ட் மந்த் எடுத்தேன். அண்ட் நான் பண்ண முதல் தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் போகிறதுக்கு சைக்கிளில் போயிருந்தேன். ஸோ வேக்சினேஷன் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என்னோடய வீடு வந்து ஸ்லோப்பில் இருக்கும், மேலே மிதிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே எதிர்காத்து வர அடிச்சுக்கிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கும் மேலே மாஸ்க் போட்டுட்டு அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போயிருந்தேன். அண்ட் எல்லாமே சேர்ந்து டயர்டாகி நான் வீட்டுக்கு வந்து படுத்தவன் தான் 2 நாளைக்கு என்னால் எந்திரிக்கவே முடியல, கை கால் கூட தூக்க முடியல, அந்தளவுக்கு மோசமாகிடுச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிளியராக கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் போகிறதுக்கு தனியாக போகாதீங்க. அப்படியே தனியாக போனதும் சைக்கிளில் போகாதீங்க, ஏதாச்சும் பைக்கில் போங்க. ஏன்னா வேக்சினேஷன் போட்ட உடனே உங்கள் உடம்புல கொஞ்சம் ரியாக்ஷன் காமிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் உங்கள் பாடிக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஸ்ட்ரெயின் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி தான் 2 நாளைக்கு கை கால் கூட தூக்க முடியாமல் பெட்டில் படுத்து கிடப்பீங்க. அண்ட் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம், வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பார்த்த மாதிரி தான் வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் உங்கள் உடம்புல ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் உங்கள் உடம்புக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும்னா வேக்சினேஷன் போட்டு முடித்த ஒரு வாரம்க்கு அப்புறம் ஆரம்பிங்க. அதுவும் பாடி வெயிட் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுங்கள். வேக்சினேஷன் போட்ட 2 வாரம்க்கு அப்புறமா வேணால் நீங்கள் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் மாஸ்க் போடாமல் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ இந்த விஷயம் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. அது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸில் வேக்சினேஷன் பண்ணவங்களுக்கே கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ தேவையில்லாத விஷயத்துக்கு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காதிங்க. அண்ட் நம்ம நாலாவது பார்க்க போகிற விஷயம், நம்ம நாட்டோட குடிமகள்கள் எல்லாருக்குமே இந்த டவுட் வரும், வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் குடிக்கலாமா ஸ்மோக் பண்ணலாமான்னு. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் நம்ம உடம்பு வந்து ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் தேவையில்லாத ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் அந்த ப்ராசஸை கெடுத்துடாதீங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் தான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்லாம் கொஞ்சம் உங்கள் லைஃப்லேருந்து தவிர்த்துருங்க. அண்ட் நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம், வேக்சினேஷன் முடித்த உடனே உங்கள் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டேப்லெட்டுன்னு எந்த விஷயமும் நிறைய யூஸ் பண்ணாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் முடித்த உடனே என்னால் 2 நாள் சரியாக எந்திரிச்சு எந்த வேலையும் பண்ண முடியல. ஸோ எனக்கு இருந்த ஒரே என்டர்டைன்மெண்ட் என்னோடய ஃபோன் தான். நான் ஃபர்ஸ்ட் டே என்னோடய ஃபோனை வெறும் 2 hours தான் பார்த்தேன். அதே எனக்கு கண்ணு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு, சரியாக தூங்க கூட முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேக்சினேஷன் முடித்த ஒரு வாரத்துக்கு ஃபோனை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிஎம் வந்து மாஸ்டர்பேஷன் பற்றி இருக்கும். அண்ட் அதில் சில பேர் வேக்சினேஷன் பண்ணதுக்கப்புறம் மாஸ்டர்பேஷன் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் த ஆன்சர் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பண்ணக்கப்புறம் உங்கள் உடம்பு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே மாஸ்டர்பேட் பண்ணி உங்கள் உடம்பு இன்னும் டயர்டாக்கிக்கிட்டிங்கன்னா உங்களால் எந்த வேலையும் சரியாக பண்ண முடியாது. ஸோ வேக்சினேஷன் பண்ண ஒரு வாரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர்பேஷன் பற்றி ஏகப்பட்ட பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதனாலேயே இந்த டாபிக் பற்றி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இது வரைக்கும் வேக்சினேஷன் முடிச்சக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போது வேக்சினேஷன் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ வேக்சினேஷன் முடிச்சக்கப்புறம் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா
உங்கள் உடம்பு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனால உங்கள் உடம்புல பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அண்ட் பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்புல ஒயிட் பிளட் செல்ஸ் நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவாக ஒர்க் பண்ணால் தான் உங்கள் உடம்புல என்ட்ரு ஆகிற கொரோனா வைரஸை சீக்கிரமாக வெளியே தள்ளும். அண்ட் அப்போ தான் உங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். அண்ட் இந்த விஷயம் கொரோனா வேக்சினேஷன் போட்டக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு இல்லை, எப்போயுமே நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருந்தால் நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருந்திருக்கும். வேக்சினேஷன் போட்டு முடிச்சக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான்வெஜ் சாப்பிடலாம், பட் முடிஞ்ச அளவுக்கு ஹெவியான ஃபுட்ஸ்லாம் தடுக்க பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா 1 இல்லை 2 பீஸ் சாப்பிடுங்க, அதுக்கு மேலே கொண்டு போகாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மாதிரியான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நீங்கள் நிறைய எடுக்கணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்பு வந்து ரொம்ப டயர்டாகாமல் பார்த்துக்கும். அண்ட் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் சில பேருக்கு கண்டிப்பாக ஃபீவர் வரும். அண்ட் அந்த மாதிரி ஃபீவர் வந்துச்சுன்னா ஒரே இடத்துல படுத்துக்கிட்டே இருக்காதீங்க. அண்ட் அந்த மாதிரி படுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃபீவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உடம்பு கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க. இந்த மாதிரி எந்திரிச்சு நடக்கிறது, வீட்டு வேலை கொஞ்சம் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் இன்ஜெக்ஷன் போட்ட முதல் நாள் வந்து எனக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நான் எதுவுமே பண்ணாமல் பெட்டில் ஃபுல்லாக படுத்துகிட்டே இருந்ததுனால எனக்கு அடுத்த நாளும் என்னால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்குங்க. அண்ட் அட் லாஸ்ட் இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வேக்சினேஷன் போட்டிருக்கீங்கன்னா உங்களோட ஃபேமிலியில் வேக்சினேஷன் போட்ட மற்ற பேர்கிட்ட நீங்கள் மாஸ்க் இல்லாமல் இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. இந்த விஷயத்தை நான் சொல்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே இந்த ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்போயுமே மாஸ்க் யூஸ் பண்ணணுன்ற ஒரு அவசியம் கம்மியாகும். ஸோ நம்ம இப்போ பார்த்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் சிலது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கேன். அண்ட் எல்லாருக்குமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹை ஃபீவர் வந்து எல்லாருக்குமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கங்க. நான் வந்து 22 வயசு சின்ன பையன். அண்ட் டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிட்ருக்கேன். அண்ட் என்னோடய ஏரியாவில் இருக்கிற ஒருத்தங்க வந்து அதே வேக்சினேஷன் தான் போட்டாங்க. அவங்களுக்கு 40 வயசு ஆகுது. அண்ட் அவங்களுக்கு ஒரு விதமான சிம்டம்ஸும் தெரியல. ஸோ இது வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். நீங்கள் வேக்சினேஷன் போடுறதுக்கு பயப்பட தேவையில்லை. வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஹை ஃபீவர் வந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. இது ரொம்பவே ஒரு காமனான விஷயம் தான். இது வந்து ஒரு நல்ல விஷயமாக கூட சொல்லலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல என்ட்ரான வைரஸை ஃபைட் பேக் பண்ணுறதுக்கு உங்கள் பாடி வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ நம்ம வேக்சினேஷன் பண்ணக்கப்புறம் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு பார்த்தாச்சு. அண்ட் இப்போது வேக்சினேஷன் போட்டக்கப்புறம் உங்களோட சிம்டம்ஸ் எப்படி கம்மி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த விஷயத்தில் என்னோட ஒப்பீனியன் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. வேக்சினேஷன் போட்டால் கண்டிப்பாக ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த விஷயம் நல்ல விஷயமும் சொல்லிட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது சில பேர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அவங்க தான் ஒர்க் பண்ணி வேக்சினேஷனை க்ரியேட் பண்ண மாதிரி இதை கலந்து சாப்பிடுங்க அது கலந்து குடிங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பொருளைகளை கலப்பிட்டுருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் இதை சாப்பிட்டா போதும் உங்களுக்கு கொரோனாவே வராதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிற விஷயத்தில் நீங்கள் காதிலே வாங்கிக்காதீங்க. ப்ளீஸ் போயிட்டு நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் பக்கத்தில் இருக்கிற வேக்சினேஷன் சென்டரில் போயிட்டு வேக்சினேஷன் போட்டுக்குங்க. கொரோனாவோட சீரியஸ்னஸ் ஒன்றுமே நிறைய பேருக்கு தெரியல. இது எப்போ நிறைய பேருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கோ கொரோனா வந்து ஏதாச்சும் பாதிப்பு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது ஒரு சீரியஸான விஷயமா தெரியும். அண்ட் இதுதான் எனக்கும் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நானும் போயிட்டு வேக்சினேஷன் போட்டுக்கிட்டேன். நம்மளோட பாஸ்ட்டுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் கொண்டு வர முடியாது. பட் நம்மளோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். கொரோனா வந்ததுக்கப்புறம் ஐயோ வேக்சினேஷன் போடலன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போயே நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் போயிட்டு வேக்சினேஷன் பண்ணிக்கங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே போயிட்டு கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் யூடியூப் அல்கோரிதம் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு சென்ட் பண்ணும். அண்ட் இந்த வீடியோனால நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So see you guys in another video. Until then, it's GSR signing off. Yeah, now I rep the O. What you know about the West Side?